யாரும் பயப்படாதீங்க. இது நிஜமான கத்தியும் இல்லை, இது நிஜமான அர்த்தமும் இல்லை. இப்போ நான் அதை மரம் வைக்கிறேன், பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய நமக்கு 3 கெமிக்கல்ஸ் தேவைப்படும். பொட்டாசியம் தியோசைனேட், ஃபெரிக் குளோரைட், சோடியம் ஃப்ளூரைட். ஸோ வாங்க இந்த கெமிக்கல்ஸ்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பொட்டாசியம் தியோசைனேட் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சால்ட் மாதிரி இருக்கும். அண்ட் ஃபெரிக் குளோரைட் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ பிளாக் கலர் கலந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சோடியம் ஃப்ளூரைட் பார்த்தீங்கன்னா சாக் பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த கெமிக்கல்ஸ்லாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சொல்யூஷனாக மாற்றிக்கலாம். பொட்டாசியம் தியோசைனேட்டுக்கு ½ கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன், ஃபெரிக் குளோரைடுக்கு ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன், சோடியம் ஃப்ளூரைடுக்கு ½ கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சொல்யூஷன்ஸ்லாம் ரெடி. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பழைய நைஃபை ஃபெரிக் குளோரைட் சொல்யூஷனில் டிப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு காட்டன் யூஸ் பண்ணி பொட்டாசியம் தியோசைனேட் டிப் பண்ணிவிட்டு என் கையில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா டிப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கத்தியை எடுத்து நான் வெட்டுற மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஒரு டீப் ரெட் கலரில் பிளட் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது, உங்களால் பார்க்க முடியும். இது எதனால் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெரிக் குளோரைட் சொல்யூஷனை பொட்டாசியம் தியோசைனேட்டில் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அயன் தியோசைனேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீப் ரெட் கலரில் பிளட் மாதிரி இருக்கும். இதை தான் சினிமாஸ்லையும் மெஜிஷன்ஸையும் வந்து ஃபேக் பிளட்டை காட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதை எப்படி மறைய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ இந்த ஃபேக் பிளட்டை மறைய வைக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சோடியம் ஃப்ளூரைடை ஒரு ஸ்ப்ரேயரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் ஸ்ப்ரே பண்ண உடனே அந்த பிளட் மறைஞ்சு போயிடும். பார்த்தீங்களா, மறைஞ்சு போயிடுச்சு பிளட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ கத்தி. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நடந்த எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நீ அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.